ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி சிக்கன் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்காக ஒரு அடிகனமான ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சால் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா அந்த ரெண்டாக உடச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இதுக்கு எந்த விதமான காரம் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய காரமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்காக சீட்ஸோடு போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப காரம் இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை லைட்டாக மட்டும்தான் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகா கலர் மாறிடவே கூடாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், லைட்டான சூடு இருக்கும்போது காஞ்ச மிளகாவை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி அது கூடயே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டோடு செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும். பூண்டு நல்ல ஒரு கட்டி பூண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது அது கூடயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு அதிகமாக எலும்பு இல்லாத கறியாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் யார் வேணும்னாலும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் அதிகப்படியாக மசாலா நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. ஸோ அதுக்காக தான் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பும் கூட நீங்கள் சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கணும். இந்த சிக்கனை பொறுத்த அளவுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே உங்களுக்கு இது நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் ஒருவேளை நாட்டுக்கோழியில் செய்கிறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் இல்லையா, அதனால அதுக்கு தண்ணி தேவைப்படும். ஆனால் இதுக்கு தண்ணி தேவைப்படாது. ஸோ இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே சீக்கிரமாகவே வெந்துடும். அதே மாதிரி இதுக்கு எந்த விதமான மசாலா பொருட்கள் எதுவுமே நம்ம இதில் சேர்க்க வேண்டாம். அதனால நமக்கு இதில் இருக்க காரம் அந்த மஞ்சள் தூள் இது ஃப்ளேவரே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இது நல்லா வேகணும். ஸோ அதனால் ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்னா சும்மா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க, வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் அவசியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வேகட்டும். நல்லா மூடி போட்டுட்டு வேக வச்சுருங்க. இதனால ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம போட்ட அந்த காஞ்ச மிளகா கலர் எல்லாமே மாறாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம உடனே வதக்கி விட்டுட்டோம் இல்லையா, அது எண்ணெயில் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக விட்டோம் அப்படின்னா தான் கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம உடனே சிக்கன் கூட சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் அது நல்லா உங்களுக்கு அந்த மிளகாவும் நல்லா வெந்து வரும். நீங்கள் அந்த மிளகா கூட சேர்த்து சாப்பிடும்போது கூட இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நான் மறுபடியும் மூடி வச்சுட்டு இது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக ஜீரகம் இருக்கு இல்லையா, அதை நல்லா கையில் கசக்கிட்டு அதை லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துட்டேன். ஸோ ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு வச்சுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் வச்சு எடுத்துட்டீங்க. சிம்மில் வச்சுருங்க, அதிகமாக ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது தான் அதனால பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஈவனாக நல்லா வெந்து வரும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான சிந்தாமணி சிக்கன் ரெடி. இது பார்த்திங்கன்னா வெறும் பருப்பு குழம்பு, இது கூட நீங்கள் ரசம், பருப்பு குழம்பு எல்லாத்துக்குமே இதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறக்காதீங்க. நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.